மேற்கத்தியர்கள் ஏன் இஸ்லாத்தை நோக்கி வருகின்றனர் என்பதே தலைப்பு இருக்கிறார். அடுத்த சகோதரியோ இவரைப் போலவே அழகானவர், மிக அழகானவர். அவர் மேற்கத்திய உடை அணிந்திருக்கிறார், ஸ்கர்ட் அல்லது மினி. அவர்கள் தெரு வழியே நடந்து செல்ல அந்த தெருவின் முனையில் ஒரு விஷமி, ஒரு போக்கிரி இருக்கிறான். அவன் ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறான். பெண்களை பரிகாசம் செய்ய காத்திருக்கிறான். நான் கேட்கிறேன், அவன் எந்த பெண்ணை பரிகாசம் செய்வான்? இஸ்லாமிய முறைப்படி உடை அணிந்திருக்கும் பெண்ணையா அல்லது ஸ்கர்ட்டோ மினியோ அணிந்திருக்கும் அந்த பெண்ணையா? யாரை பரிகாசம் செய்வான்? இயற்கையாக அவன் ஸ்கர்ட் மினி அணிந்திருக்கும் அந்த பெண்ணை தான் பரிகாசம் செய்வான். தீயவர்களின் தொந்தரவுகளை அவளே வரவேற்கிறாள். குர்ஆன் திடமாக கூறுகிறது, ஹிஜாப் பெண்களை தொல்லைகளிலிருந்து பாதுகாக்கிறது. அதற்கடுத்து குர்ஆன் கூறுகிறது, எவனொருவன் பெண்களை கற்பழிக்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை தரச் சொல்லுகிறது. மேற்குலகத்தினர் கூறலாம், மரண தண்டனையா? விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டிலா இஸ்லாம் காட்டுமிராண்டித்தனத்தை போதிக்கிறது என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் நான் மேற்கத்தியவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டால், நான் அங்கு பலமுறை சென்றிருக்கிறேன். அதாவது, ஒருவேளை யாராவது ஒருவர் அப்படி நடக்கக்கூடாது, உங்கள் மனைவியையோ தாயையோ கற்பழித்தால் அந்த வழக்குக்கு உங்களை நீதிபதியாக்கி கற்பழித்தவனை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தினால் நீங்கள் அவனுக்கு என்ன தண்டனை அளிப்பீர்கள்? நம்புங்கள், அனைவரும் சொன்னார்கள் அவனுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்று. சிலர் அதிகபட்சமாக அவனை கொடுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள். ஆகவே நான் அவர்களை கேட்கிறேன், ஏன் இந்த இரட்டை நிலை? யாராவது வேறொருவரின் மனைவியை கற்பழித்தால் மரண தண்டனை காட்டுமிராண்டித்தனம் என்கிறீர்கள், உங்கள் மனைவியோ தாயையோ கற்பழித்தால் அவனை கொல்ல வேண்டும் என்கிறீர்கள். ஏன் இந்த இரட்டை நிலை? இதுவரை ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு மேற்கத்தியர்தான் வித்தியாசமான பதிலை சொன்னார். அவர் என்னிடம், முதலில் கற்பழித்த நபருக்கு, யாராவது என் மனைவியை கற்பழித்தால் அந்த நபருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை கொடுப்பேன் என்றார். ஆனால் அடுத்த முறை அவன் எனது மனைவியையோ வேறு யாரையோ கற்பழித்தால் அவனுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்றார். புதிதாக பதில் தரும் பல புத்திசாலிகள் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். உங்களுக்கு அமெரிக்காவின் புள்ளி விவரம் தெரியுமா என்று அந்த சகோதரரை பார்த்து கேட்டேன். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் கற்பழிப்பு குற்றத்திற்காக தண்டனை பெறுகிறான் என்றால் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அளிக்கிறது. ஆயினும் புள்ளி விவரம் காட்டுகிறது, 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பெற்ற குற்றவாளி விடுதலை அடைந்து வந்த பின்னும் அதில் 95% குற்றவாளிகள் மீண்டும் கற்பழிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது. ஆகவே அந்த மேற்கத்தியரிடம், அந்த அமெரிக்கரிடம் நான் கூறினேன், உங்கள் மனைவி மறுபடியும் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் 7 ஆண்டு தண்டனை கொடுத்து பிறகு கொல்லுங்கள் என்றேன். முதல் முறையே அவனுக்கு மரண தண்டனை தர வேண்டும், கற்பழிக்கப்பட்டது யாருடைய மனைவியாக இருந்தாலும் சரி. உங்கள் தாய் மீண்டும் மீண்டும் கற்பழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் புள்ளி விபரத்தை சொன்னதும் அவர் ஆச்சரியப்பட்டார். உண்மை இதுவென்றால் நானும் அவனுக்கு முதல் முறையே மரண தண்டனை அளிப்பேன் என்றார். இஸ்லாத்தில் தீர்வு உள்ளது. இன்று அமெரிக்காவில் புள்ளி விபரப்படி 1990ஆம் ஆண்டு FBI-யின் புள்ளி விவரத்தின்படி 1990இல் வருடந்தோறும் 1,02,555 கற்பழிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அது மட்டுமல்ல, மொத்தம் நடைபெறும் கற்பழிப்பு சம்பவங்களில் வெறும் 16% தான் புகாராக பதிவு செய்யப்படுகிறது என அது கூறுகிறது. மொத்த கற்பழிப்பு குற்றங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அந்த தொகையை 6.25ஆல் பெருக்கி பாருங்கள். விடையாக 6,40,968 கற்பழிப்பு சம்பவங்கள் அந்த ஒரு ஆண்டில் மட்டும் நடந்துள்ளது தெரியவரும். இந்த தொகையை நீங்கள் 365ஆல் வகுத்து பாருங்கள். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 1990இல் 1,756 கற்பழிப்புகள் நடைபெற்றுள்ளன. நான் இன்னொரு புள்ளி விவரத்தை பின்னால் படித்தேன். அது கூறுகிறது, அமெரிக்காவில் மட்டும் ஒரு நாளைக்கு 1900 கற்பழிப்புகள் நடந்துள்ளன என்று கூறுகிறது. வருடங்கள் தரப்படவில்லை, 92, 3ஆக இருக்கலாம். அமெரிக்கர்கள் அதிக தைரியசாலியானார்கள். 1900 அப்படியென்றால் 1.3 நிமிடத்தில் ஒரு கற்பழிப்பு நடைபெறுகிறது. நான் இங்கிருந்த சுமார் 1 மணி நேரத்தில் ஏற்கனவே 40 கற்பழிப்புகள் USA-வில் நடந்திருக்கும். நான் 1 மணி நேரம் இங்கு இருக்கிறேன், அமெரிக்காவில் 40 கற்பழிப்புகள் நடந்திருக்கும். FBI புள்ளி விவரப்படி 1990இல் தொடர்ந்து கூறுகிறது, இந்த குற்றங்களில் 16% மட்டும்தான் புகாராக பதியப்படுகின்றன. இதில் 10% குற்றவாளிகள் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 1.6% குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 50% பேர் வழக்கு ஆரம்பிக்கும் முன் விடுவிக்கப்படுகிறார்கள். ஆகவே 0.8% குற்றவாளிகள் மட்டும்தான் வழக்கை சந்தித்தார்கள். அப்படி என்றால் ஒருவன் 125 கற்பழிப்பு குற்றங்களை செய்தால் அவன் வழக்கை சந்தித்து தண்டனை பெறும் வாய்ப்பு 1 மட்டும் உள்ளது.
125 கற்பழிப்பு குற்றங்கள் செய்துவிட்டு ஒரு முறை தண்டிக்கப்படுவது நல்ல சூதாட்டம்தான். 125 முறை கற்பழித்துவிட்டு அரசாங்கம் உங்களை ஒரு முறைதான் தண்டிக்கப் போகிறது என்றால் அது நல்ல சூதாட்டம்தான். அது மட்டுமின்றி வழக்கு விசாரணையில் உட்படுத்தப்பட்டவர்களில் 50% குற்றவாளிகளுக்கு ஓராண்டிற்கும் குறைவாகவே தண்டனை வழங்கப்படுகிறது. அமெரிக்க சட்டம் கூறுகிறது 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை என்று. ஆனால் நீதிபதியோ முதல் முறையாக கற்பழித்திருக்கிறான், போனால் போகட்டும் விடுங்கள் என்கிறார். தண்டனையை குறைத்து விடுகிறார். 125 கற்பழிப்புகள், ஒரே ஒரு முறை வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அதிலும் நீதிபதி போனால் போகட்டும் விடுங்கள் என்கிறார். இதுதான் அமெரிக்காவில் இருக்கும் FBI-யின் புள்ளி விவரங்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அமெரிக்காவில் இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை அமுல்படுத்தினால் ஒருவன் பெண்ணை பார்த்து அவன் மனதில் தவறான எண்ணங்கள் வந்தால் உடனே தனது பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பெண்களும் இஸ்லாமிய ஹிஜாபின் அடிப்படையில் முகமும் மணிக்கட்டு வரை கைகளும் மட்டும் தெரிய உடை அணிய வேண்டும். அப்படி இருந்தும் ஒருவன் கற்பழிப்பு குற்றத்தை செய்தால் அவனுக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை. நான் உங்களிடம் கேட்கிறேன், இப்படி இருந்தால் அமெரிக்காவில் கற்பழிப்பு குற்றங்கள் பெருகுமா, இப்போது உள்ளபடி இருக்குமா அல்லது குறையுமா? அது குறையும். இது காரிய சாத்தியமான சட்டம். இந்த ஷரியாவை அமுல்படுத்தினால் நல்ல முடிவுகளை பெற முடியும். மேலும் இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நான் கூறியது போல் மனித சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கும். அடுத்து மேற்குலகின் பெரிய பிரச்சனைகளில் ஒன்று போதை பழக்கம். அது மற்ற பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது. இதற்கு திருக்குரான் ஒரு தீர்வு தருகிறது. சூரா மாய்தாவில் அத்தியாயம் 5 வசனம் 90-இல், யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்டோரே, இன்னமல் கம்ரு வல் மைஸ்ரு, ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல்களில் போதையும் சூதாட்டமும் வல் அன்ஸாபு வல் அஸ்லாமு, கற்சிலைகளை வணங்குவதும் அம்பெய்து குறிப்பார்த்தலும் ஆகும். ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஆகவே இவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஃபஸ்தனிபு லஅல்லகும் துஃப்லிஹூன், தவிர்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். குர்ஆன் கூறுகிறது போதையும் சூதாட்டமும் ஷைத்தானின் செயல்களாகும், அவற்றை தவிர்த்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்கிறது. நமது மூளையில் உள்ளார்ந்த தடை உணர்ச்சி மையம் ஒன்று இருக்கிறது. அது நமது செயல்களில் தவறானவைகளை தடுத்து விடுகிறது.